வெல்கம் டு சந்தோஷ் கிச்சன். இன்னைக்கு நம்ம புடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துப்போம். பச்சரிசி மாவு எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் வெல்லம் போட்டுப்போம். டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுப்போம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுப்போம். இப்போ நம்ம எந்த டம்ளரில் மாவும் வெல்லமும் எடுத்தோமோ அதே டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, கட்டியே இல்லாமல். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வரும். அப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் துருவின தேங்காயும் போட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் போட்டதுக்கப்புறம் மாவு இந்த பதத்துக்கு வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் மாவை. புடி கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை இட்லி குண்டாவில் வச்சு வேக வச்சுக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.